what's up guys, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா advanced Efx and Sfx editing தான் பார்க்க போறோம். preview பார்க்கிறதுக்கு முன்னாடி the best experience உங்களுக்கு வேணும்னா ஓடி போய் headset எடுத்துட்டு வந்துட்டு இந்த preview பாருங்க. யாரானாலும் கூப்பிடுவேன் ஆனா பேச்ச மத்த கூடாது. கூப்பிடுறா இன்னைக்கு உன் வாய் உடைக்காம உன்னை அனுப்ப போறது இல்ல. ஆஞ்ச் குஞ்ச் மா and இதில் பார்த்தீங்கன்னா 6 EFX எடிட்டிங் இருக்குது. எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எஃபெக்ட்ஸாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் பிகின். அண்ட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோ சவுண்ட் எஃபெக்ட் வரும். ஸோ இதை தான் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வேணுமோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த எக்கோ சவுண்ட் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் 2 வீடியோக்கும் நடுவில் வந்து கட் ஆகிடும். ஸோ உங்கள் வீடியோ வந்து தனியாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கட் பண்ண கிளிப்பிங்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்சருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்கோ எக்ஸ்ட்ரீம் 1ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SFX ஆடியோ இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆடியோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ரிமைனிங் இருக்க ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த எக்கோ எஃபெக்ட் வந்து இது மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலாம் வந்து இந்த எஃபெக்ட்லாம் வேணுமோ இது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு EFX எடிட்டிங் பார்க்கலாம். உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 6000 அரௌண்ட் வரா மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 5 செகண்ட்ஸ் மூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு 2400 அரௌண்ட் வரா மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2200 அரௌண்ட் வரா மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோர்ஸாக வந்துட்டு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு டியூரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கும் சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க சர்க்கிளை மேலே மூவ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக் வந்துருங்க. நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர்த்தாக உங்களுக்கு ட்ரான்சிஷன் இன் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃபெக்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. செகண்டாக ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் வர மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக் வந்துடுங்க. ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிளரில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் டியூன் பார்த்தீங்கன்னா 0.50க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஆசிலேட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு வைப்ரேட் ஹரிசாண்டல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 31 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கரெக்டாக ஒரு 4 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 0க்கே கொண்டு வந்துடுங்க. அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 12 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 2500 அரௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. and then லாஸ்ட்டாக வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 2300 அரௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி நம்ம ஈஸிங் எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி ஆட் பண்ண ஆசிலேட் அண்ட் தென் மோஷன் பிளர் 2 எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு தென் டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ரொட்டேட் எஃபெக்ட் கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டைல்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்காது. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிரர் அண்ட் ஆஃப்செட் ஆப்ஷன் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது, எல்லாமே வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தென் க்ராப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 1.135க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட வேல்யூஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா 35, தென் இன்டென்சிட்டி வந்து 2.93, தென் த்ரெஷோல்டு பார்த்தீங்கன்னா 0.78க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். செகண்ட் எஃபெக்ட் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் உங்களோட வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1700 அரௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 15 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 1822க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 4 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 1481க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி வரத்துக்காக தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் 1.19 செகண்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா 1600 அரௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரண்ட்டில் வந்து மூவிங் வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 1700 அரௌண்ட் வந்து மூவ் பண்ணாலே போதும். அண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக பின்னாடி போயிட்டு அண்ட் தென் ஸ்லோவாக முன்னாடி வர மாதிரி எடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் மோஷன் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தென் இப்போ வீடியோவை ஸ்லாண்டிங்காக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் முன்னாடி 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்களே அந்த இடத்துக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு தென் 3.5 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு 1 செகண்ட் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதில் செகண்டாக மூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதுதான் ஒய் ஆக்சிஸ், அதை வந்து 3.0 டிகிரிக்கு மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துடுங்க, அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸோ சரி ஒய்யோ சரி ரெண்டுத்தையுமே வந்து 0க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வேறு சைடில் வந்து உங்களுக்கு ஸ்லாண்டிங்காக மூவ் ஆகும். அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க, நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து மோஷன் பிளரையோ ஆஸ்லேட் எஃபெக்டையோ ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பிளர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 0.85க்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு 6 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 0.33க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 3 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த பிளர் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் தென் 9 செகண்ட்ஸ் தள்ளி நம்ம ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாகவே வந்து 0க்கு கொண்டு வந்ததுனால ஒரு நார்மல் வீடியோவாக இருக்கும். அண்ட் தென் இதோட ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிடலாம். ஆங்கிள் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 24.5 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க, ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ட்ராயிங் அண்ட் எட்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சப்டைல் ஒயிட் க்ளோன்னு இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் நான் வேல்யூ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 46.5, ஆல்ஃபா 33%, ஹார்ட்னஸ் 0.30. ஸோ இந்த வேல்யூவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க, நம்ம தேர்ட் எஃபெக்ட் வந்து எடிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் எடிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எஃபெக்ட் எடிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு -5 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் எண்டிங்கில் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 5 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக் வந்துடுங்க. மேலே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 2 வீடியோவாக டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டூப்ளிகேட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஒரு 3 இன்ச் வந்து அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் மோஷன் பிளர் அண்ட் ஆஸ்லேட் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஸ்ட்ரைக் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் அண்ட் லைட்டில் ரே எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் தென் இப்போது மெயின் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் அண்ட் ஆஸ்லேட் எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் எஃபெக்டில் பிளரில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் வந்துடுங்க. தட்ஸ் இட் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்க்கலாம், அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த எஃபெக்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் டெலீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு அகைன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதில் லென்ஸ் பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஃபோக்கஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லென்ஸ் ஃபோக்கஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸ்ட்ரென்த் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகணுமோ அந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 270 வந்து கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங் எவ்வளோ டியூரேஷனில் வேணுமோ அது வரைக்கும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 205 வரைக்கும் கரெக்டாக இருக்குது. நான் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது பக்கத்தில் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கும், அங்கே வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபோக்கஸிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 165 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த எடிட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் இப்போ டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி லாஸ்ட் எடிட்டிங் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணாலே போதும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு உங்களால் எந்த அளவுக்கு உங்களோட வீடியோவை ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரு 2 செகண்ட்ஸ் தள்ளி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 1800 அரௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பேக் வந்துட்டு எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன் அண்ட் ஆஸ்லேட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஆட் எஃபெக்டில் பிளர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் பிளர் இருக்கும், அதில் ஸ்டாண்டர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். தென் ஆட் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராயிங் அண்ட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா க்ளோ ஸ்கேன் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கண்டூர் ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை, அதுவே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ ஸ்கேன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எஃபெக்ட்ஸுமே நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கிளிப்பிங்ஸ்லாம் வேணுமோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்தெந்த எஃபெக்ட்ஸ்லாம் எதில் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறமா 2 வீடியோவுக்கு சென்டராக வந்து அந்த SFXன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆடியோ கொடுத்துருப்பேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஆடியோ வந்து சென்டராக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு ஓவர்லே ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓவர்லே எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஓவர்லே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், உங்கள் வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் எங்கே வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஜூம் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட் அண்டில் உங்களுக்கு கலர் டாட்ஜுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். இந்த லைட் எஃபெக்டில் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஷைனிங் அண்ட் தென் ஒரு அந்த கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். பார்க்கும்போது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளெண்டிங்கில் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு சினிமேட்டிக் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து லேயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெச்டிஆர் எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வந்து இருக்காது. அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது நெட் ஆன் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஹெச்டிஆர் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கொஞ்சம் லோட் ஆகும். உங்களுக்கு குட் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்ததுன்னா சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆகிடும். அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. அண்ட் இப்போ அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வீடியோ எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஹெச்டிஆர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக 10 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 70 வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு வீடியோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுன்னா உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் சேச்சுரேஷனும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இப்போ உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சினிமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஈஸியாகவே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரியே உங்களோட வீடியோ நீங்களே எடிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆட்டோ ஹெச்டிஆர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமில் இருக்கும், ஃப்ரீயாக இருக்காது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் எடிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.